ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சீனியர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொஷின் நம்பர் 1 இது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அப்லோட் பண்ணியிருக்கேன், நான் ஆல்ரெடி பார்த்தது தான். சரிங்களா? இதில் ஹரி வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எல்லாமே தப்பாக போட்டிருக்கீங்க, 75 பாரில் அடிச்சுட்டு லைன்ஸ் டிகிரி செட் பண்ணால் எல்லாமே மாறி மாறி வருது அப்படிங்கிறதும், நீங்கள் போட்ட லைன்ஸ் வேல்யூவில் போட்டு பார்த்தா வேர்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகலை. அதாவது நான் என்ன டிகிரியில் அடிக்க சொல்லியிருக்கணும் அதில் போட்டால் அவங்களுக்கு வந்து வேர்ட்ஸ் மேட்ச் ஆகலை, நெக்ஸ்ட்டுக்கு காலமுக்கு தள்ளி போகுதுங்கிற மாதிரி அவர் வந்து கமெண்ட் சொல்லியிருந்தார். சரிங்களா? ஸோ நான் சொன்ன வரைக்கும் எல்லாமே கரெக்டு தான். நான் எப்படி கால்குலேஷன் போட சொல்லியிருந்தேன். ஸோ எங்கே அடிக்கணும், எந்தெந்த டிகிரி அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்துட்டு அதில் அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே கிளியராக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரீசன் தெரியல, அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. சரிங்களா? இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, அதை வந்து ஒரு ஜஸ்ட் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஸோ நம்ம வந்துட்டு டைப்ரைட்டிங் மிஷினில் டேரெக்டாக டைப் பண்ணி காமிச்சா எது எங்கே வரும் அப்படிங்கிறது ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்துட்டு ஓகே இது பண்ணணும் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அது டேரெக்டாக நம்ம வந்துட்டு டைப்ரைட்டிங் மிஷினில் அடிக்க முடியல. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு ரைட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நோட்டில் ஜஸ்ட்டு ரைட் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? நான் அதை வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பயே நான் சொல்லிடுவேன், இப்படி பண்ணால் தான் இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் அடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வருது, இல்லை நம்ம பண்ணியிருக்கிறது மிஸ்டேக்கா அப்படிங்கிறது ஒரு டவுட் வருதுன்னா ஜஸ்ட் கிளாரிஃபிக்காக நான் இப்போ ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு சொல்லிடுறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டினில் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, ஃபைனலாக பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை வந்துட்டு நான் சொல்லலை. சரிங்களா? இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தனால இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஜஸ்ட்டு இந்த டேபிள் இருக்கு இல்லையா, இதை மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரிங்களா? எங்கெங்கே அடிக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? கால்குலேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு நான் டிகிரிஸ் மட்டும்தான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், 10 to 75 நம்ம ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 10வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுவோம், 75வது டிகிரி வரைக்கும் நம்ம இந்த கோடு போடுவோம். கரெக்டுங்களா? இந்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 42வது டிகிரி அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது வந்து 62வது டிகிரி அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த லைன் அடிச்சுனே நம்ம என்ன அடிப்போம், இதைத்தான் அடிப்போம். இதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்ஸ் அடிப்போம். ஸ்டேட்ஸ்க்கு நேராக இந்த கோடு வந்துட்டு இந்த லைன் வந்துட்டு அடிப்போம். அதுக்கப்புறம் நம்பர் அமௌண்ட் அடிச்சுட்டு இந்த லைன் அடிப்போம். இதை தான் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போது இது எந்த டிகிரின்னு நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருந்தோம், 42. இது எந்த டிகிரி, 62. ஓகேங்களா? இதுதான் நான் வந்து எக்ஸ்பிளைனில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். 42, 62. ஓகே, இங்கே பாருங்கள், 40, 41, 42. இது வந்து 42வது டிகிரி. சரிங்களா? 42வது டிகிரியில் இது ஸ்டார்ட் பண்ணுறேன். கிளியராக சொல்லிடுறேன், 42வதுல இது ஸ்டார்ட் பண்ணுறேன். 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52. அப்போது 52வது டிகிரியில் இது முடியுது. ஓகேங்களா? சரி, 42ல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இது ஒரு இடத்துல முடிஞ்சிருச்சு. இப்போ இது எப்படி கரெக்டான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பின்னாடியும் எத்தனை ஸ்பேஸ் விட்டுருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி பாருங்கள், 1, 2, 3, 4 லைன் இருக்குது. சரிங்களா? 4 லைன் இருக்குது. ஓகே, இதுக்கு பின்னாடி பாருங்கள், 1, 2, 3, 4 லைன் இருக்குது. அப்போது முன்னாடியும் 4 லைன் இருக்குது, பின்னாடியும் 4 லைன் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், ஈவனாக தான் இருக்குது. அப்போ இது வந்து கரெக்டு. ஓகே, இந்த டிகிரி ஃபைன் பண்ணது இது கரெக்டாக தான் அடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருந்தேன், 62வது டிகிரியில் இதை அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ 62ங்கிறப்போ இது வந்து 60, 61, 62, 62. அப்போ 62. ஓகே, இது வந்து இந்த டிகிரி வரைக்கும் வருது, கிட்டத்தட்ட 71வது டிகிரி வரைக்கும் வருது. சரிங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி பின்னாடி பார்க்கணும் இல்லையா, 1, 2, 3, 4, 5. சரிங்களா? முன்னாடி எத்தனை கோடு இருக்குது, 5 கோடு இருக்குது. பின்னாடி பாருங்கள், 1, 2, 3, 4. ஓகே, இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது. சரிங்களா? இது பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, ரொம்ப டிஃப்ரென்ஸ் தான் இருக்கக்கூடாது. இது பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. முன்னாடி
5 பின்னாடி 4 பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஒரே ஒரு லைன் தான் டிஃப்ரென்ஸ். இது பெருசு கிடையாது. இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? ஓகே ரைட்டு. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத அடிப்போம். சரிங்களா? ஸ்டேட்ஸ் அடிச்சுட்டு தான் இங்கே நான் அந்த இது வந்துட்டு ஸ்கேல் பென்சிலே இந்த கோடு போட்டிருப்பேன். ஸ்டேட்ஸ் அடிச்சுட்டு நம்ம இந்த லைன் போடுவோம். அதுக்கடுத்த லைனில் இந்த நம்பர் அப்படிங்கிறத அடிப்போம். அதுக்கப்புறம் இந்த கோடு வந்துட்டு போட்டுருவோம். சரிங்களா? இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் மாதிரி தெரியலாம். நான் ஜஸ்ட் எழுதுனால அப்படி இருக்குது. என்னால் வந்துட்டு மிஷினில் அடிக்க முடியல அப்படிங்கிறதுனால நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸ்டேட்ஸ் எந்த டிகிரின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 21 அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போது இது 21வது டிகிரியில் நம்ம ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். சரிங்களா? அப்போ முன்னாடி பின்னாடியும் நம்ம டிஃப்ரென்ஸ் செக் பண்ணிடலாம். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. சரிங்களா? 11 21ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எங்கே முடியுது? இதில் முடியுது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. முன்னாடி 11 பின்னாடி 11. சரிங்களா? அப்போ ஸ்டேட்ஸ் இதுவும் நமக்கு கரெக்டு தான். சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டு இந்த நம்பர் அமௌண்ட் அடிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த காலமில் எது பெருசு, ஃபஸ்ட்டு காலமில் எது பெருசுன்னு பார்ப்போம். இது எல்லாமே நம்ம வந்துட்டு 10வது டிகிரியில் தான் அடிப்போம். இது எல்லாம் 10வது டிகிரி. ஓகே ரைட்டு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த காலமில் எது பெருசுன்னு பார்க்கணும். இந்த நம்பர் அப்படிங்கிற ஹெட்டிங் பெருசா, உள்ளே இருக்க வேல்யூஸ் பெருசா அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டுமே ஒரே அளவு தான். நம்பரும் 6 டிஜிட் தான், உள்ளே இருக்க வேல்யூஸும் 6 டிஜிட்டில் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ ரெண்டுமே ஒரே டிகிரிலே நம்ம அடிச்சிடலாம். லைன் பண்ண டிகிரி பார்த்தீங்கன்னா 39. சரிங்களா? அப்போது 39வது டிகிரி. சரிங்களா? இதுதான் 39. இங்கே வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். 39ல் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். முன்னாடி ஒரு லைன் வந்துட்டு இருக்கணும். சரிங்களா? முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. சரிங்களா? இங்கே நான் இதுக்கு முடிச்சிருக்கேன். பின்னாடி ஒரு ஸ்பேஸ். சரிங்களா? தெரியுதுங்களா? இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, இது கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இதுக்கு இதுவும் 6 டிஜிட் தான். 6 டிஜிட்டில் தான் இருக்குது. 6 டிஜிட்டு. இங்கே இருக்க வேல்யூஸும் 6 டிஜிட்டில் தான் இருக்குது. அப்போ என்ன, ஈவனாக தான் இருக்குது. அப்போது இங்கே என்ன டிகிரி நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம்? 39. அப்போ அதே 39ங்கிற டிகிரியில் தான் இது எல்லாமே நம்ம அடிச்சிருப்போம். சரிங்களா? இது எல்லாமே சேம் வேல்யூஸ் தான். சரிங்களா? அதாவது இதை விட கம்மியான வேல்யூ எதுவுமே இல்லை. எல்லாமே 6 டிஜிட்டில் தான் இருக்குது. இந்த காலமில் எல்லாமே 6 டிஜிட் தான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாமே நம்ம 39ல் அடிச்சிருப்போம். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட் காலமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 6 டிஜிட் தான். ஓகே ரைட்டு. அடுத்து செகண்ட் காலம் பாருங்கள். சரிங்களா? RS டாட் இன் லேக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ ருப்பீஸ் இன் ஒரு லைனாகவும் லேக்ஸ் ஒரு லைனாகவும் அடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். RS டாட்னு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக அடிக்கணும், ருப்பீஸ்ன்னு அடிக்கணும். இந்த டாட் வந்துட்டு வைக்கக்கூடாது. ஃபுல்லாக அடிக்கிறப்போ நம்ம டாட் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது வந்து 9. இந்த காலம்லேயே இந்த ருப்பீஸின் தான் பெருசு 9. இது 6. இதோட டிஜிட் 6. லேக்ஸ் வந்து 5. உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ இந்த காலமில் எது பெருசு? ருப்பீஸின் தான் பெருசு 9. நம்ம ஃபைன் பண்ண டிகிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் காலம்க்கு வந்துட்டு 47. அப்போது ருப்பீஸின் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம 47ல் அடிப்போம். ருப்பீஸின் அப்படிங்கிறது 47. சரிங்களா? 46 47ல் ருப்பீஸின் அடிக்கணும். சரிங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் நம்ம செக் பண்ணணும் அமௌண்ட்டுக்கு. சரிங்களா? அப்போ ருப்பீஸின் அப்படிங்கிறது 9 டிஜிட்டில் இருக்குது. இது வந்து 6 டிஜிட்டில் இருக்குது. டிஃப்ரென்ஸ் செக் பண்ணுறப்போ நம்மளுக்கு 3 வரும். முன்னாடி 2 லெட்டர், பின்னாடி ஒரு லெட்டர் டிஃப்ரென்ஸ். முன்னாடி 2 பின்னாடி 1. அப்போ 47 48 விட்டால் 49வது டிகிரியில் அமௌண்ட் அப்படிங்கிறத அடிக்கணும். 49வது டிகிரியில் அமௌண்ட் அப்படிங்கிறத அடிப்போம். இது 50வது டிகிரியா? அப்போ 49. சரிங்களா? அடுத்து லேக்ஸுங்கிறது என்னது? லேக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 5 டிஜிட்டில் இருக்குது. அப்போது 9 - 5. சரிங்களா? காலமில் எது பெருசோ அதை வச்சு தான் நம்ம மைனஸ் பண்ணுவோம். இதெல்லாம் முன்னாடி பார்த்ததா. 9 - 5 டிஃப்ரென்ஸ் 4. முன்னாடி 2 பின்னாடி 2. 47 48 விட்டால் 49. இதுவும் பார்த்தீங்கன்னா 49வது டிகிரியில். லேக்ஸ் அப்படிங்கிறது 49. சரிங்களா? இதுவும் 49, இதுவும் 49. இங்கே உள்ளே இருக்க வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா 8 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா? உள்ளே இருக்க வேல்யூஸ் 8 டிஜிட்டில் இருக்குது. அப்போது இது 9, இது 8. டிஃப்ரென்ஸ் என்ன? 9 - 8 டிஃப்ரென்ஸ் 1. அப்போது 47 விட்டுருங்க. 48வது டிகிரியில் இது எல்லாமே நம்ம அடிப்போம். எல்லாமே 8 டிஜிட் தான்.
அப்போ எல்லாமே நம்ம வந்துட்டு 48 அடிக்கிறோம். ஓகே, கிளியர். அடுத்து இந்த காலம் வந்துடலாம், 3வது காலம் வந்துடலாம். 3வது காலமில் இது 6 டிஜிட்டில் இருக்குது, உள்ளே இருக்க வேல்யூஸும் 6 டிஜிட்டு. அப்போ நம்ம ஃபைன் பண்ண டிகிரி பார்த்தீங்கன்னா 58. அப்போது 58வது டிகிரியில் நம்பர், 58வது டிகிரியில் இந்த நம்பர் எல்லாமே அடிப்போம். சரிங்களா? இது மட்டும் பாருங்கள், டிஜிட் எத்தனை டிஜிட்டில் இருக்குது? 5 டிஜிட் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த 8க்கு நேரம் அடிக்கணும், டிஜிட் வைஸ் அடிக்கணும். சரிங்களா? சென்டர் பண்ணக்கூடாது, டிஜிட் வைஸ் அடிக்கணும், ஆல்ரெடி சொன்னது தான். அப்போ 58னா 59வது டிகிரியில் இது வந்துட்டு வரும், இந்த 8க்கு நேரம் வரும். அப்போ கமா 3 டிஜிட் அப்படின்னு வரும். மற்றது எல்லாமே 6 டிஜிட் இருக்குது. 6 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாமே 58வது டிகிரி. ஓகே, அடுத்து இந்த ருபீஸ் இன் லேக்ஸ். இதில் ருபீஸ் இன் தான் பெருசு, ஸோ மற்றது எல்லாமே சின்னது. அப்போ ருபீஸ் இன் அப்படிங்கிறப்போ நம்ம ஃபைன் பண்ண டிகிரி பார்த்தீங்கன்னா 66. சரிங்களா? அப்போது இது வந்துட்டு 66வது டிகிரியில் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அமௌண்ட் அப்படிங்கிறது எத்தனை டிஜிட்டில் இருக்குது? 6 டிஜிட்டில் இருக்குது. இது வந்து 9, இதோட டிஜிட் 9, இதோட டிஜிட் 6. அப்போது 9 - 6 டிஃப்ரென்ஸ் 3, முன்னாடி 2 பின்னாடி 1. 66 67 விட்டால் 68வது டிகிரியில் இதை ஸ்டார்ட் பண்ணோம். 66 7 8 8வது டிகிரியில் இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? லேக்ஸுங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 5 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா? 9 - 5 டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 4, முன்னாடி 2 பின்னாடி 2. அப்போ இது பிக்கு நேரம். அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா 68. சரிங்களா? 66 67 68வது டிகிரியில் லேக்ஸ் அப்படிங்கிறது. இங்கே உள்ளே இருக்க வேல்யூஸில் 8 டிஜிட் தான். ஸோ 9 - 8 டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 1. சரிங்களா? இது வந்து 66 அப்படின்னா அப்போ 67வது டிகிரியில், 67வது டிகிரியில் இந்த 8 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 67. எல்லாமே 8 டிஜிட்டில் தான் இருக்குது. சரிங்களா? 67. இப்போது இது எல்லாமே எந்தெந்த டிகிரின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு அடித்தது கரெக்டாக அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ இங்கே நான் வந்துட்டு நான் செக் பண்ணுறேன். அப்போ இங்கே நம்ம செக் பண்ணுறப்போ முன்னாடி ஒரு லைன் பின்னாடி ஒரு லைன் இருக்குது. சரிங்களா? ஸ்பேஸே இல்லாமல் இருந்தால் அது வந்து தப்பாயிரும். ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கப்போ நம்மளுக்கு தப்பாகும். பின்னாடி ஒரு ஸ்பேஸ் முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். சரிங்களா? எப்போவுமே நம்ம கோடு போடுறப்போ இப்போ இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் இடையில தான் நம்ம வந்துட்டு சென்டரில் தான் கோடே போடுவோம். சரிங்களா? கோடு மேலே போட மாட்டோம். அதாவது இப்படி கோடு இருக்குன்னா இந்த கோடு மேலே இப்படி கோடு போட மாட்டோம். 2 கோடுக்கும் இடையில தான் நம்ம வந்துட்டு கோடே போடுவோம். ஓகே, இது கரெக்டாக இருக்குது. அப்போ உள்ளே இருக்க வேல்யூஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி ஒரு ஸ்பேஸோட தான் இருக்குது. சரிங்களா? ஓகே, இது பாருங்கள், அமௌண்ட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? அப்போ நம்ம சென்டர் பண்ணி அடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த ருபீஸ் இன் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 47வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா? 47, இது 45 46 47வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணோம். முன்னாடி ஒரு கோடு இருக்குது. ஓகே, ரைட்டு. எங்கே முடியுது? இது 55ல் முடியுது. பின்னாடி ஒரு கோடு இருக்குது. அப்போ ருபீஸின் கரெக்டு. அப்போ மற்ற சென்டர் பண்ணது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 49வது டிகிரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ 1 2 3 ஸ்பேஸ் இருக்குது. இங்கே பின்னாடி 2 இருக்குது. முன்னாடி 3 பின்னாடி 2 இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்பரை பொறுத்த வரைக்கும் 58ல் ஸ்டார்ட் பண்ணோம். இது 59, இது 60. ஸோ இங்கே முன்னாடி ஒரு லைன் இருக்குது, பின்னாடி ஒரு லைன் இருக்குது. சரிங்களா? 6 இங்கே வருதா? 62. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு லைன் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுவும் கரெக்டு. அடுத்து இந்த காலம் பாருங்கள், ருபீஸ் இன். இது வந்துட்டு 66வது டிகிரி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ 66ங்கிறப்போ இதுதான் 66. நம்ம இது ஒட்டி கோடு போடல, இங்கே தான் கோடு போட்டிருக்கோம். அப்போது இங்கே ஒரு லைன் இருக்குது. சரிங்களா? ஐஎன் அப்படிங்கிறது கரெக்டாக 74வது டிகிரி வரைக்கும் வரும். இங்கே ஒரு கோடு இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு கோடு இருக்குது. அப்போ முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று இருக்குது. அப்போ இது ஈவனாக தான் இருக்குது. சரிங்களா? இது கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது. அப்போது ருபீஸ் இனுக்கு அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம சென்டர் பண்ணணும். ஸோ இது எங்கே சென்டர் பண்ணோம்? 68வது டிகிரியில் வந்துட்டு நம்ம அடிச்சிருப்போம். அதாவது ஒரு நிமிஷம் இருங்க, 68 அப்படிங்கிறப்போ நம்ம இங்கே 68 இதில் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம். 1 2 3. சரிங்களா? பின்னாடி 1 2. ஸோ முன்னாடி 3 பின்னாடி 2. ஓகே, சரிங்களா? அப்போ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா? அதாவது முன்னாடி 3 பின்னாடி 3 அப்படி இருந்தாலும் கரெக்டு. இந்த மாதிரி ஒரே ஒரு கோடு டிஃப்ரென்ஸில் இருந்தாலும் நமக்கு கரெக்டு தான். சரிங்களா? உள்ளே இருக்கிறதும் நம்ம வந்து சென்டர் பண்ணி தான் அடிச்சிருக்கோம். இது எல்லாமே நம்ம அதாவது சென்டர் பண்ணி தான் நம்ம இது பண்ணியிருக்கேன். சரிங்களா? எழுதியிருக்கேன்.
அப்போது இது எல்லாமே நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. கால்குலேஷன் வைஸ் நம்ம வந்துட்டு மிஸ்டேக் பண்ணல அப்படிங்கிறது இப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு வேர்டு அடிக்கிறோம் அப்படின்னா முன்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான், முன்னாடி எத்தனை கோடு டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத பொறுத்து நம்ம வந்துட்டு ஈஸியாக ஓகே நம்ம அடித்தது கரெக்டாக தப்பாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? 5 இப்போ முன்னாடி 5 இருக்குது, பின்னாடி 4 இருக்குது. ஓகேங்களா? அது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஒருவேளை முன்னாடி ஒரு 5 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி ஒரு 7 லைனு, அப்படி கொஞ்சம் பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கப்போ அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். ஒன்று முன்னாடி தள்ளி டைப் பண்ணியிருப்போம், இல்லைன்னா பின்னாடி தள்ளி டைப் பண்ணியிருப்போம். அப்போ என்ன ஆகும், இந்த இதே அப்படி தப்பாக போகும். சரிங்களா? இப்போ நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? ஓகே, ஒரு நிமிஷம். இப்போ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்ட் மெத்தட். இதுக்கு கிளியராக இருக்குங்களா? ஓகே, இப்போ இது கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம வந்துட்டு கரெக்டாக நம்ம டைப் பண்ணுறது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லைன் அடிச்சுட்டு இந்த லைன் அடிச்சுட்டு ஸ்டேட்ஸ்க்கு நேராக கோடு போடுவோம், நம்பர் அமௌண்ட் இதெல்லாம் அதுக்கு அடுத்த லைனில் அடிப்போம், அதுக்கு அடுத்த லைனில் இந்த கோடு அடிப்போம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு இப்படி தான் அடிப்போம். சரிங்களா? ஸோ நம்ம டைப் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு கால்குலேஷன் கரெக்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் டைப் பண்ணால் இட்ஸ் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அவங்க வந்துட்டு என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. ஜஸ்ட் உங்களோட கிளாரிஃபிகேஷனுக்காக நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா, இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் பார்க்குறப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது தப்பாக இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அந்த கமெண்ட்டை பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.